அது பச்சை பசேல்னு இருந்த ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துக்கு நடுவுல ஒரு ஓட்டு வீடு. அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கிணத்தடியில மருமக சுப்பலட்சுமி பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்தா. அப்போ திண்ணையில உக்காந்துக்கிட்டு அவ மாமியார் காந்தம்மா மருமக கிட்ட கோவமா இப்படி கேட்டாங்க. ஏன் சுப்பலட்சுமி, இன்னுமா அந்த பாத்திரத்தை கழுவி முடிக்கல? சூரியன் தலை உச்சியில வந்து நிக்கிறான். இன்னும் அந்த பாத்திரத்தையே கழுவிக்கிட்டு இருந்தா அப்புறம் சமையல் யாரு பண்ணுவாங்க? உங்க அம்மா வந்து பண்ணுவாங்களா? அவங்க ஏன் வந்து செய்ய போறாங்க அத்தை? அவங்களுக்கு எங்க வீட்லயே நிறைய வேலை இருக்கும். நான் காலையில எழுந்திருச்சு வாசல் பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டதுல இருந்து எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கேன். எனக்கு 2 கை தான் இருக்கு, 10 கை இல்ல. பாத்தியா இவளோட திமிர? மாமியார்னா ஒரு வார்த்தை சொன்னா மருமக இவ 10 வார்த்தை சொல்றா. அந்த காலத்துல எங்க மாமியாரை பார்த்து நாங்க ஒத்த வார்த்தை கூட சொல்ல மாட்டோம். இந்த காலத்து பொண்ணுங்களே சரியில்லை. இது அந்த காலம் இல்ல அத்தை, இது எங்க காலம். நான் ஒன்னும் வேலை செய்யாம தப்பிச்சுக்கிட்டு போலியே. செய்யற வேலையையும் குறை சொல்லிக்கிட்டு இருந்தா அது எப்படி? குறை சொல்லலைன்னா தலைமையில ஏறி உக்காந்துப்பியே. சரி, அந்த நெல் எல்லாத்தையுமே கொண்டு வந்து வெயில காய வைக்க சொன்னனே, இன்னும் காய வைக்கல. புழு வந்தா என்ன பண்றது? இன்னைக்கு வெயில் அந்த அளவுக்கு இல்ல, அதனால நெல் காயாது. நாளைக்கு காய வச்சுக்கிறேன். நாளைக்கா? நான் சொன்னது இன்னைக்கு. நான் சொல்றத நீ செஞ்சுதான் ஆகணும், இல்லைன்னா இந்த வீட்டுல உனக்கு சோறு தண்ணி கிடைக்காது. எனக்கு சாப்பாடு இருக்காதுன்னா அப்ப நான் சமைக்க மாட்டேன். எல்லாரும் சேர்ந்து விரதம் இருக்கலாம், சரியா? எவ்வளவு திமிருடி உனக்கு! மாமியார பட்னியா கெடன்னு சொல்றியா? எவ்வளவு தைரியம் உனக்கு! இதுல என்ன திமிரு அத்தை? இதுதான் நியாயம். நான் சொன்னதை நீங்க கேட்கலனா என்ன நடக்கும் அப்படிங்கறத இன்னைக்கு நான் காட்டுறேன். ஐயோ கடவுளே, எங்கிருந்து வந்தாலும் இந்த வாயாடி எனக்கு மருமகளா? இவ பேச்சு கேட்க முடியல. மதியம் சாப்பாட்டு நேரம். அப்ப ராகவையா வீட்டு திண்ணையில உக்காந்துக்கிட்டு விசிறியால காத்து விசிறிக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் வயல்ல இருந்து ராமு வந்தான். காந்தம்மா மூஞ்சி திருப்பிக்கிட்டு சோகமா உட்காந்துக்கிட்டு இருந்தா. என்னம்மா, சாப்பாடு போடு, எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பாடு எங்கடா இருக்கு? உன் பொண்டாட்டி இன்னைக்கு நான் சமைக்க மாட்டேன், எல்லாரும் பட்னியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா. காலையில இந்த நெல்லை கொண்டு போய் வெயில காய வைக்க சொன்னண்டா. என்னால முடியாது, வேணும்னா நீங்களே காய வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா. என்னது, அப்படியா சொன்னா? சுப்புலக்ஷ்மி, சுப்புலக்ஷ்மி, வந்துட்டீங்களா? முக கழுவிட்டு வாங்க, சாப்பாடு போடுறேன். அதெல்லாம் அப்புறம். அம்மா என்ன இப்படி சொல்றாங்க? நீ சமைக்க மாட்டேன்னு சொன்னியா? நான் அப்படி சொல்லவே இல்லைங்க. அத்தை தான் நான் சொல்ற வேலையை நீ செய்யலனா உனக்கு சோறு கிடையாதுன்னு சொன்னாங்க. எனக்கே சாப்பாடு இல்லைனா நான் எல்லாருக்கும் ஏன் சமைச்சு கொடுக்கணும்? அதான் நான் சமைக்கல. அதனால உங்களுக்கும் மாமாவுக்காகவும் மட்டும்தான் நான் சாப்பாடு செஞ்சிருக்கேன். அத்தைக்கு தான் நான் சமைச்சா சுத்தமா பிடிக்காது இல்லையா, அதனால அவங்களுக்கு நான் சமைக்கல. ஏண்டி, அப்ப சாப்பாடு செஞ்சியா? என்கிட்ட சொல்லவே இல்லை. நீங்க தான் என் மேல கோவமா இருந்தீங்களா அத்தை? கோவமா இருந்தவங்க கிட்ட போய் பேசக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்களே. அப்பாடா, ஏதோ ஒன்று, சீக்கிரம் பரிமாறுமா, பசி தாங்க முடியாம தவிக்கிறேன். காந்தம் வா, வந்து உக்காரு, எல்லாரும் ஒன்னாவே சாப்பிடலாம். இவ சமைச்சதை நான் சாப்பிடணுமா? சரி சரி, என் புள்ள கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்திருக்கான், அவனுக்காக நான் சாப்பிட்றேன். எங்க அம்மா கூட ஏன்டி சண்டை போடுற? கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்ல. நீங்க வேற சும்மா இருங்க. அவங்க நம்ம குடும்பத்தை கெடுக்க பாக்குறாங்க. நான் எந்த அளவுக்கு கூட இல்லைன்னா நாளைக்கு நான் இந்த வீட்டை விட்டு வெளியில தான் போகணும். அன்னைக்கு சாயந்தர நேரம் காந்தம்மா பக்கத்து வீட்டு ரங்கம்மா கூட உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தா. ரங்கம்மாவுக்கு மத்தவங்க வீட்டில் நெருப்பு கொளுத்தி போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். என்ன காந்தம்மா, உன் மருமகளோட குரல் இப்பெல்லாம் அதிகமா கேட்டுக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஏதோ சத்தமா சொல்லிக்கிட்டு இருந்தா போல. என்ன பண்றது ரங்கம்மா, எல்லாம் என் தலையெடுத்து. அந்த திமிரு பிடிச்சவ என் தலையில ஏறி உக்காந்துருக்கா. நான் எந்த வேலை சொன்னாலும் எதிர்த்து பேசுறா. அடுத்த வாரம் எங்க அம்மா வீட்டுல விசேஷம், போலான்னு தோணுது. ஆனா இந்த பொண்ணை நம்பி வீட்டை விட்டுட்டு போகவும் பயமா இருக்கு. ஆமா ஆமா, நீ வீட்ல இல்லனா அப்புறம் வீட்டோட அதிகாரம் அவளுக்கு சொந்தமாயிடும். பீரோ சாவியை மட்டும் கையில கொடுத்துறாத. சரி, அந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு எதுவும் கேட்கலையா? கேட்டா, அடுத்த பௌர்ணமிக்கு போகணும்னு சொன்னான். ஆனா நான் போக விட மாட்டேன். அவ போயிட்டா வீட்டு வேலை எல்லாத்தையும் யார் செய்வாங்க? நான் வேற எங்க அம்மா வீட்டுக்கு போக வேண்டாமா? அனுப்பாத அனுப்பாத. அவ இங்க உன்ன வேலை செய்ய வச்சுட்டு அவ அவங்க அம்மா வீட்டுல போய் சுகமா இருந்துட்டு வரலான்னு நினைப்பா. பேசாம ஒண்ணு பண்ணு, நீ உடம்புக்கு முடியலன்னு படுத்த படுக்கையா படுத்துரு. அப்ப உன்னை பாத்துக்கிறதுக்காகவே அவ இங்க இருக்கணும்ல.
இது நல்ல யோசனை ரங்கம்மா. இந்த யோசனை எனக்கு வரலையே. நாளைக்கே என் நாடகத்தை ஆரம்பிச்சிடுறேன். இடுப்பு வலின்னு படுத்த படுக்கை ஆயிடுறேன். அப்புறம் அவ பிறந்த வீட்டுக்கு எப்படி போறான்னு நான் பாக்குறேன். அடுத்த நாள் காலையில சுப்புலட்சுமி வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது காந்தம்மாவோட அறையில இருந்த முனகல் சத்தம் கேட்டுச்சு. ஐயோ, ஏன் இடுப்பு வலி தாங்க முடியலையே, யாராவது வாங்கல. என்னாச்சு அத்தை, ஏன் கத்துறீங்க? என்னவோ தெரியலம்மா, காலையில எழுந்திருக்க முயற்சி பண்ற, இடுப்பு வலிக்குது, காலை அசைக்க கூட முடியல. ஐயோ வலிக்குதே, என் உசுறு போகுதே. நேத்தெல்லாம் நீங்க நல்லா தானே அத்தை இருந்தீங்க? ராத்திரி கூட நல்லா 2 தட்டு சாப்பாடு சாப்பிட்டீங்களே. நேத்து நல்லா இருந்தா இன்னைக்கும் நல்லா தான் இருக்கணுமா? எனக்கு வயசாகுதே, எனக்கு நல்லா தெரியுது. இன்னும் ரொம்ப நாள் நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு. என்ன நீதாம்மா நல்லபடியா பாத்துக்கணும். நீ உங்க அம்மா வீட்டுக்கெல்லாம் எதுவும் போயிடாத. ஓஹோ, இதுதான் விஷயமா? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகாம இருக்கிறதுக்காக தான் இந்த நாடகமா? சரி சரி, இந்த நாடகத்தை நான் முடிச்சு வைக்கிறேன். ஐயோ அத்தை, எவ்வளோ கஷ்டம் வந்துருச்சு உங்களுக்கு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு நான் தான் இருக்கேன்ல. நான் எங்க அம்மா வீட்டுக்கெல்லாம் போகல. அப்பாடா, இவ வலிக்கு வந்துட்டா. என்னங்க மாமா, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க அப்படின்னு சுப்பலட்சுமி கூப்பிட்ட உடனே ராகவையா ராமு 2 பேருமே அங்க வந்துட்டாங்க. என்னாச்சு காந்தம்? இடுப்பு வலிங்க, என்னால எழுந்திருக்கவே முடியல. ஐயோ மாமா, அத்தைக்கு வந்திருக்கிறது சாதாரண வலி இல்ல, இதத்தான் முடக்குவாதம்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல ஒருத்தங்களுக்கு இப்படிதான் வந்திருந்துச்சு. சரியான வைத்தியம் இல்லாம செத்து போயிட்டாங்க. செத்து போயிட்டாங்களா? இப்ப என்ன பண்றது? கவலைப்படாதீங்க. சின்ன வயசுல எங்க தாத்தா எனக்கு ஒரு வைத்தியத்தை கத்து கொடுத்திருக்காரு. அந்த வைத்தியம் ரொம்ப கடுமையா தான் இருக்கும், ஆனா அதோட பலன் நல்லாவே இருக்குங்க. அத்தை நல்ல பலமான ஆளுதானே, அந்த வைத்தியத்தை அவங்களால தாங்கிக்க முடியும். வைத்தியமா? என்ன வைத்தியம்? முதல்ல வேப்பிலை, பாவக்காய், பச்சை மிளகா இது எல்லாத்தையும் அரைச்சி கசாயம் காய்ச்சி குடிக்கணும். அந்த கசாயம் வயிற்றுக்குள்ள போச்சுன்னா நரம்பெல்லாம் ஜிவ்வுன்னு எழுந்திரிச்சிடும். அதுக்கப்புறமா நல்ல ஒரு இரும்பு கம்பிய நெருப்புல காய்ச்சி இடுப்புல ஒரு சூடு போடணும். அப்படி சூடு போட்டா இடுப்பு வலியெல்லாம் சரியா போயிடும். என்னது, சூடு போட போறியா? பைத்தியமா உனக்கு? எனக்கு அவ்வளவு பெரிய வியாதியெல்லாம் ஒண்ணும் இல்ல, வெறும் இடுப்பு வலி அவ்வளவுதான். இல்லைங்க அத்தை, நாங்க எல்லாரும் வருத்தப்படுவோன்னு வியாதியை சின்னதா சொல்றீங்க. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது இடுப்பு வலியில நீங்க ரொம்ப தவிக்கிறீங்கன்னு. உங்களுக்கு தான் என்னை பத்தி தெரியும்ல, நான் வைத்தியம் நல்லா பண்ணுவேன். இருங்க, இப்பவே போய் கசாயம் காய்ச்சி கொண்டு வரேன். ஏங்க, நீங்க நீளமா இரும்பு கம்பி ஏதாவது இருக்கான்னு கொஞ்சம் தேடுங்க. சரி சுப்பு, அம்மாவோட உடம்பு ரொம்ப முக்கியம். டேய் ராமு, வேணடா, எனக்கு இப்போ பரவாயில்லடா. அத்தை, வைத்தியம் நீங்க செஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், இல்லைன்னா நான் சும்மா விட மாட்டேன். மாமா, அத்தைய வந்து நல்லா இறுக்கமா பிடிச்சுக்கோங்க, சூடு சரியா போடணும்ல. சுப்பலட்சுமி சமையல் அறைக்குள்ள போய் கையில ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு வந்தா. ராகவையா காந்தம்மா பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்தாரு. காந்தம்மா பயத்துல நடுங்கிக்கிட்டு இருந்தா. அத்தை, இந்தாங்க, இதுதான் நான் சொன்ன கசாயம். இத குடிச்சா ஜன்மத்துக்கு இடுப்பு வலி வரவே வராது. எங்க வாயை தரங்க. வேண்டாமா, அப்புறம் எனக்கு வாந்தி வந்துடும். வாந்தி வந்தா பரவாயில்ல அத்தை. ஐயோ, எனக்கு வேணாமா, என்ன கொல்ல பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி காந்தம்மா பயத்துல ஒரு நொடியில கட்டில விட்டு கீழே இறங்கி வேகமா வெளியில ஓடி வந்துட்டாங்க. அத்தை, இருங்க அத்தை, இன்னும் நீங்க மருந்து குடிக்கவே இல்ல, ஓடாதீங்க, இடுப்பு வலி அதிகமாயிட போகுது. எனக்கு இடுப்பு நல்லாதான் இருக்கு, எனக்கு எந்த வியாதியும் இல்ல, உன் வைத்தியமும் எனக்கு தேவையில்லை. காந்தம்மா எழுந்துச்சு வேகமா வெளியில ஓடி துளசி மாட பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து ராகவையா ராமு 2 பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. என்ன காந்தம், உடம்புக்கு முடியலன்னு சொன்ன, இப்ப சின்ன பசங்க மாதிரி ஓடுறியே? அது அது அந்த வைத்தியத்துக்கு பயந்து வலி பறந்து போச்சு. பாத்தீங்களா அத்தை, என் வைத்தியம் எப்படி வேலை செய்யுதுன்னு? நீங்க மருந்து குடிக்காமையே வலியெல்லாம் போயிடுச்சு. இதுக்கு பேருதான் பய வைத்தியம். ஓ, அப்ப இவ்வளோ நேரம் பண்ணது நாடகமா? நான் நடிக்கலங்க, உங்க அம்மா தான் என்ன பிறந்த வீட்டுக்கு அனுப்பாம இருக்கிறதுக்காக இடுப்பு வலின்னு நடிச்சாங்க. அதுக்கு தான் நான் வைத்தியம் செஞ்சேன். கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா, நீ போயிட்டா அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் யார் பாக்குறது?
அதான் ரங்கம்மா கிட்ட கேட்டு இப்படி பண்ண. அத்தை, அம்மா வீட்டுக்கு போய் நிரந்தரமா தங்கிட போறேனா? 4 நாள் தங்கிட்டு வர போறேன். அதுக்கா இவ்வளவு பெரிய நாடகத்தை ஆடுறீங்க? நம்ம 2 பேருக்குள்ள ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா 3வதா யாரும் ஒருத்தங்க நமக்குள்ள வரமாட்டாங்கல்ல. நீங்க என்ன பொண்ணா பாத்தீங்கன்னா நான் உங்களை அம்மாவை பார்க்க போறேன். நான் திமிரு பிடிச்ச பொண்ணுதான், ஆனா பாசமா சொன்னா கேட்டுப்பேன். என்கிட்ட அதிகாரத்தை காட்டுனா அப்புறம் நான் யாருங்கிறத காட்டுவேன் அப்படின்னு சுப்பலட்சுமி சொன்னது கேட்டு ராகவையா சிரிச்சுக்கிட்டே நல்ல பாடம் தான் கத்து கொடுத்துருக்கேன்னு மருமகளை பாராட்டினாரு. இனிமேலாவது உன் மனசை மாத்திக்கோ அப்படின்னு பொண்டாட்டிய திட்டினாரு. சரிங்க, என்ன மன்னிச்சிடுங்க. சுப்பலட்சுமி, அந்த கசாயத்தை தூக்கி ஊத்திடு. நாளைக்கு காலையிலேயே நீ உன் பிறந்த வீட்டுக்கு கிளம்பலாம். சந்தோஷம் அத்தை. போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பலகாரம் எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுட்டு தான் போறேன். சுப்பலட்சுமி பிறந்த வீட்டுக்கு போறதுக்காக மாட்டு வண்டியில ஏற வந்தப்போ காந்தம்மா வெளியில வந்து அவளை வழி அனுப்பி வச்சா. என்ன காந்தம்மா, உன் மருமக பிறந்த வீட்டுக்கு கிளம்புறா போல. உன் இடுப்பு வலி என்னாச்சு? என் மருமக செஞ்ச வைத்தியத்துல ஒரு நொடியில அந்த இடுப்பு வலி எல்லாம் போயிடுச்சு ரங்கம்மா. இனிமே நீ எங்க வீட்டுக்கு வராத. என் மருமக தங்கம், அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ இங்கிருந்து கிளம்பு. ரங்கம்மாவோட முகமே வாடி போச்சு. ராகவையா ராமு 2 பேருமே சுப்பலட்சுமிய அனுப்பி வச்சாங்க. காந்தம்மா சந்தோஷமா மருமகளை அனுப்புனா. அன்னையில இருந்து மாமியார் மருமகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரவே இல்லை. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, மருமக மாமியார் 2 பேரும் ஒருத்தங்க புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு நடுவுல ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்துல எப்பவுமே எந்த பிரச்சனையும் வராது. ராமையா விளைஞ்சிருக்கிற விளைச்சல பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான். பக்கத்துல கஞ்சியை பிடிச்சுக்கிட்டு காந்தம்மா நின்னுக்கிட்டு இருந்தா. காந்தம், பாத்தியா, இந்த வருஷம் விளைச்சல் நல்லா விளைஞ்சிருக்கு. கடவுள் தயவால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உண்மைதாங்க. முதல்ல இந்த கஞ்சியை குடிங்க. விளைச்சல வித்த உடனேயே அந்த பூபதி கிட்ட வாங்கின கடனை தீர்த்திடணும். அது மட்டும் என் மனசுக்குள்ள ஏதோ பெரிய பூகம்பமா இருக்கு. கவலைப்படாத காந்தம், அவர்கிட்ட கடன் வாங்கினது வெறும் 5000 ரூபாய் தானே. விளைச்சலை வித்துட்டு அவருக்கு 5000 கொடுத்தா எப்படியும் 4-5000 நமக்கு மிச்சம் இருக்கும். அதுல உனக்கு புது புடவை வாங்குறேன். புடவை வாங்குறதெல்லாம் அப்புறம். ஆனா அந்த பூபதியே நல்லவன் இல்லைங்க. கணக்குல ஏதாவது தப்பு கணக்கு எழுதுவானோ? எதுக்கு பயப்படுற? பத்திரத்துல எல்லாம் எழுதி தானே கையெழுத்து போட்டிருக்கோம். நம்ம பக்கம் நியாயம் இருக்கு. கணக்கு சரியா தான் இருக்கும். சரி வா, அறுவடை செய்ய ஆளுங்களை கூட்டிட்டு வரலாம். ராமையா விளைச்சல் வித்து வந்த பணத்தை எடுத்துக்கிட்டு பூபதியோட கடன் அடிக்கிறதுக்காக போனான். பூபதி கணக்கு புத்தகத்தை கையில வச்சு உட்கார்ந்திருந்தான். கும்பிடுறாங்க ஐயா, விளைச்சலை வித்துட்டேன். நான் உங்ககிட்ட கடனா வாங்கின 5000 ரூபாய்க்கு வட்டி என்னன்னு சொன்னீங்கன்னா அதை கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கிக்கிட்டு போறேன். ஓஹோ ராமையா, வந்துட்டியா? இந்த வருஷம் விளைச்சல் நல்லா விளைஞ்சதாமே, அதனால தான் கணக்கை தீர்த்துட்டு போலான்னு வந்திருக்கியா? நல்லது நல்லது. எல்லாம் உங்க கருணங்க ஐயா. கணக்கு எவ்வளோன்னு சொல்லுங்க. சீனு, ராமையாவோட கணக்கை பாரு. 6 மாசம் முன்னாடி வாங்கினா. ராமையா அண்ணன், 6 மாசத்துக்கு முன்னாடி எங்க ஐயா கிட்ட நீங்க 10,000 ரூபாய் வாங்கியிருக்கீங்க. இரு சீனு, 10,000மா? ஐயா, நான் உங்ககிட்ட வாங்கினது 5,000 ரூபாய் தானே. என்ன ராமையா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? 10,000 வாங்கிட்டு 5,000ன்னு சொல்ற? கணக்கு புத்தகத்துல எப்படி தப்பாகும்? இல்லைங்க ஐயா, என் மேல சத்தியம், அந்த கடவுள் மேல சத்தியம். நான் உங்ககிட்ட 5,000 ரூபாய் தான் வாங்கினேன். அதுக்கு என் மனைவி காந்தம்மா தான் சாட்சி. சாட்சியா? உன் பொண்டாட்டி உனக்கு சாட்சியா? எனக்கு இந்த பத்திரம் தான் சாட்சி. சீனு, அந்த பத்திரத்தை கொண்டு வா. சீனு உள்ள போய் ஒரு பழைய காகிதத்தை கொண்டு வந்து பூபதி கையில கொடுத்தான். இதோ நீ கையெழுத்து போட்ட பத்திரம். இதுல நீ கடனா வாங்கினது 10,000ன்னு எழுதி இருக்கு. இந்த கையெழுத்து உன்னோடது தானே? அப்ப கடனும் உன்னோடது தான். கையெழுத்து என்னோடது தான். ஆனா ஈனாலாம் ஒன்றும் இல்லை. உனக்கு சந்தேகம்னா பத்திரத்தை வாங்கி படிச்சு பாரு. உனக்கு தான் படிக்க தெரியாதே. நான் சொல்றது தான் கணக்கு. நீ வாங்கினது 10,000 ரூபாய். அந்த 10,000க்கு 5,000 வட்டி. மொத்தமா 15,000 ரூபாய் தரணும். ஐயா, அநியாயம் பண்ணாதீங்க, என்னை ஏமாத்தாதீங்க. நான் வாங்கினது 5,000 ரூபாய். இப்போ என் கையில் 6,000 ரூபாய் தான் இருக்கு. 6,000மா? அது என் வட்டிக்கு தான் சரியா போகும். உனக்கு 1 வாரம் அவகாசம் தரேன். அதுக்குள்ள 15,000 ரூபாயை தரணும்.
இல்லைனா பத்திரத்தில் எழுதினபடி வயலை என் பேரில் எழுதி கொடு. வயலா? வயலை நான் அடகு வைக்கவே இல்லைங்களே. ஓஹோ, உனக்கு படிக்க தெரியாதுல்ல? இதில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? சரியான நேரத்தில் கடன் பணத்தை திரும்ப கொடுக்கலன்னா என்னோட 10 ஏக்கர் வயலை பூபதி ஐயாவுக்கு எழுதி கொடுக்கறேன் அப்படின்னு நீ கையெழுத்து போட்டிருக்க. அட கடவுளே, ஐயா நீங்கள் என்னை ஏமாத்துறீங்க. சீனு, இவனை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளு. ஒரு வாரத்தில் இவன் பணம் கொடுக்கலன்னா வயலை நாம எடுத்துப்போம். பாவம் ராமையா அவமானத்தை தாங்க முடியாம தலையை குனிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து சோகமா வீட்டுக்கு போனான். நடந்தது எல்லாத்தையும் நினைச்சு வீட்டுக்கு போய் அவன் கவலையோட உட்காந்துக்கிட்டு இருந்தான். அப்போ காந்தம்மா அவனுக்கு சாப்பாடு போட முயற்சி பண்ணான். அழாதீங்க, அவன் ஏமாத்தினதை நினைச்சு இப்படி சாப்பிடாம இருந்தா நமக்கு போனது திரும்ப கிடைச்சிருமா? அது எப்படி வயல் போகும்? ஊர் பெரிய மனுஷங்க கிட்ட பேசலாம். வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம், இந்த உசிரே வேண்டாம். ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? என்னை கொல்ல போறது அந்த பூபதி இல்லை, என்னை கொல்ல போறது என் கை நாட்டு. எனக்கு படிப்பு இல்லை. நம்ம தலையெழுத்தே இவ்வளவுதாங்க. நம்ம தாத்தா காலத்துல இருந்து யாரும் பள்ளிக்கூடத்துக்கு போனது இல்லையே. இல்லை, என் தலையெழுத்தை நான் மாற்ற போறேன். அந்த பூபதி என்ன அவமானப்படுத்திட்டான். நீ படிக்காத கை நாட்டு தானேன்னு சொன்னான். அந்த வார்த்தை கடப்பார மாதிரி என் நெஞ்சில குத்திக்கிட்டு இருக்கு. இப்ப என்னங்க பண்ண போறீங்க? படிக்க போறேன் காந்தம். என்னங்க, எந்த வயசுலயா? ஆமா, எந்த வயசாக இருந்தா என்ன, நான் படிக்க தான் போறேன். அந்த காகிதத்துல என்ன எழுதியிருக்குன்னு நானே படிச்சு காட்டணும். அந்த பூபதிக்கு நான் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க போறேன். அது சாத்தியமாங்க? சாத்தியமாகணும் காந்தம். இப்பவே நான் வாத்தியாரை போய் பார்க்கறேன். அவருடைய கால்லையாவது விழுந்து எப்படியாவது படிக்க கத்துக்கிறேன். இது என்னுடைய வயலுக்காக இல்ல, என் சுய கௌரவத்துக்காக. ராமமூர்த்தி வாத்தியார் விளக்கு வெளிச்சத்துல ஏதோ புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல ராமையா அவரை பாக்குறதுக்காக வந்தான். யார் அது? ஓ ராமையா, என்ன இந்த நேரத்தில் வந்திருக்க? எதுனா பிரச்சனையாப்பா? வாத்தியார் ஐயா, என்னை காப்பாத்துங்க. ஐயோ, என்னாச்சு? அந்த பூபதி எதனா தொந்தரவு கொடுத்தானா? உனக்கு படிப்பு வருமானு கேட்குறான். என் கையெழுத்தை என் தலையெழுத்தை மாற்றிடுச்சு. நான் எவ்வளவு நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஊரில் இருக்கிற எல்லாரையும் படிங்க படிங்கன்னு. அந்த பூபதி ஏமாத்துக்காரன் தான், ஆனால் அதுக்கு சாட்சி இல்லையே. வாத்தியார் ஐயா, நான் படிக்கணும். எனக்கு படிப்பு கற்றுக் கொடுங்க. உங்களுக்கு புண்ணியமாக போகட்டும். ராமையா, நீ சொல்கிறத கேட்க சந்தோஷமாக தான் இருக்கு. ஆனால் இந்த வயசில் சந்தேகப்படாதீங்க ஐயா. கலப்பையை இந்த கை பிடிச்சிருக்கு, கடப்பாறையையும் பிடிச்சிருக்கு. இந்த கையால் பேனாவையும் பலகையும் பிடிக்க முடியாதா? உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் ராமையா. சந்தோஷந்தான். உன்னை மாதிரி ஒரு ஆள் படிக்கிறது இந்த ஊருக்கே வழிகாட்டுறதா இருக்கும். உண்மையாவா வாத்தியார் ஐயா? ஆமாம், இது கஷ்டந்தான். ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கு. நீ பகல் நேரத்தில் வயல் வேலையை முடிச்சிட்டு சாயந்தர நேரத்தில் இங்கே படிக்கவா. அப்போ நான் உனக்கு ஆனா அவனா எல்லாம் கற்றுக் கொடுக்குறேன். உங்கள் உதவியை மறக்க மாட்டேங்க ஐயா. இது நான் உனக்கு செய்கிற உதவி இல்லை ராமையா, நீ சரஸ்வதி தேவிக்கே செய்கிற உதவி. படிக்கிறதுக்கு வயசு தடை இல்லைன்னு நீ நிரூபிக்க போற. இது உன் மனசுல நடக்கிற போராட்டம். முடிஞ்ச வரைக்கும் நான் உதவி செய்யறேன். எனக்கு இப்போ யானை பலம் வந்திருக்குங்க ஐயா. அன்னையில இருந்து ராமையா படிக்க ஆரம்பிச்சான். பகல் பூரா வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ராத்திரி நேரம் வாத்தியார் கிட்ட போய் பாடத்தை கத்துக்கிட்டு இருந்தான். ராமையா, இதுதான் ஆ அப்படிங்கிற எழுத்து. தைரியமா ஆ எழுது. வாத்தியார் ஐயா, என் கை ரொம்ப நடுங்குதே. கலப்பையை விட இந்த பலகை கனமா இருக்கு. உனக்கு பயமா இருக்கு போல, அதனால தான் இந்த பலகை உனக்கு கடப்பாறையை விட கனமா தோணுது. உன் தலையெழுத்த நீ எழுதிதானே ஆகணும். வீட்ல காந்தம்மாவும் புருஷனுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஏங்க, இது கால வாத்தியார் சொன்னாரு. கா லா கலா கலை. அட காந்தம், நான் படிச்சிட்டேன். ஐயோ கடவுளே!
ஒரு நாள் ராமையா ராத்திரி நேரம் படிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது பூபதியோட ஆளு சீனு பார்த்துட்டான். யார் இது? ஓ ராமையாவா? கையில் என்ன பலகையா? நீ படிக்கிறியா? இந்த வயசுலையா படிக்க போற? ஆமா சீனு, நான் படிச்சுட்டு தான் வரேன். இந்த விஷயத்த ஐயா கிட்ட போய் சொல்லணும். இந்த வயசுல ராமையா படிக்கிறானாமா. அப்ப அடுத்த நாள் சந்தையில, ஏண்டா ராமையா, நான் கேள்விப்பட்டது உண்மையா? நீ படிக்கிறியாமே. இந்த வயசுல எதுக்குடா உனக்கு படிப்பெல்லாம்? எப்படியும் வயல் போகத்தான் போகுது. என்ன ரங்கையா, பத்திரத்துல எழுதி இருக்கிறது பொய்யன்னு நிரூபிக்க படிக்கிறியா? நீ படிச்சு முடிக்கிறதுக்குள்ள உன் இடத்துல நான் வீடே கட்டியிருப்பேன். சரிங்க ஐயா, எவ்வளோ வேணும்னாலும் சரிங்க. ஆனா கடைசியில என் இடம் எனக்கு தான் சொந்தம்னு ஆக போகுது. பார்க்கலாம், ஜெயிக்க போறது என்கிட்ட இருக்கிற பத்திரமா உன் படிப்பான்னு. வாசின்னு போலாம். ராமையா கவலையோட வீட்டுக்கு வந்தான். ஐயா, என்னை எல்லாரும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேண்டாம், நான் படிப்பை நிப்பாட்டிடுறேன். நிறுத்த போறியா? எதுக்காக? அதுவும் அவங்க சிரிக்கிறாங்கண்ணா. ராமையா, அவங்க சிரிப்பை நிறுத்த தானே நீ படிக்க ஆரம்பிச்ச. இப்போ அவங்க சிரிக்கிறாங்கன்னு நிறுத்த பார்க்குறியே. ஆனா அவங்க சிரிப்பு தான் உன்னோட ஆயுதமா மாறும். ஒவ்வொரு அவமானமும் உன்னோட வளர்ச்சிக்கான படிக்கட்டா மாறும். இப்போ நீ படிப்பை நிப்பாட்டிட்டினா உன் வயல் மட்டும் உன்கிட்ட இருந்து போகாது, அந்த பூபதியும் ஜெயிச்சிடுவான். அதை கேட்டு ராமையா அவனுடைய மனசை மாத்திக்கிட்டான். உண்மைதாங்க ஐயா, அந்த பூபதியோட ஆணவத்தை அடக்கிற வரைக்கும் நான் நிறுத்த போறதில்ல. சொல்லுங்க ஐயா, அடுத்த எழுத்து என்ன? ராமையா 2 மடங்கு உற்சாகத்தோட மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சான். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஊர் பெரிய மனுஷங்க, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஊர் பஞ்சாயத்துல ஒன்னா சேர்ந்திருந்தாங்க. ஒரு பக்கம் பூபதியும் சீனுவும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ராமையாவும் காந்தம்மாவும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஐயா கேளுங்க, இந்த ராமையா 6 மாசத்துக்கு முன்னாடி 10,000 ரூபாய் கடனை வாங்கி அதுக்கு அடமானமா அவனுடைய வயலை எழுதி கொடுத்த பத்திரம் இது. இன்னைக்கு கொடுத்த அவகாசம் முடியுது. இந்த பத்திரத்துல எழுதினபடி அவன் பணத்தை இன்னைக்கு திரும்ப கொடுக்கணும். ஆனா கொடுக்கல அப்படின்னா பத்திரத்துல எழுதினபடி அவன் வயல் எனக்கு சொந்தம். என்னப்பா ராமையா, பூபதி சொல்றது உண்மைதானா? இது உண்மை இல்லைங்க ஐயா. என்னது உண்மை இல்லையா? அப்ப பத்திரம் பொய்யா இல்ல உன்னோட கை நாட்டு பொய்யா? பத்திரமும் உண்மை, அந்த கை நாட்டும் உண்மை. ஆனா அதுல எழுதி இருக்கிறதெல்லாம் பொய். ஓஹோ, நீ என்ன படிச்சா பார்த்த? ஐயா கேளுங்க, இவனுக்கு படிக்கவே வராது. யார் சொன்னது? அந்த பத்திரத்தை இங்க கொடு. பூபதி கிண்டல் பண்ணி சிரிச்சு, ஓஹோ, படிக்க போறியா அப்படின்னு பத்திரத்தை ராமையா கிட்ட கொடுத்தான். ராமையாவோட கை நடுங்குச்சு. ஊரெல்லாம் அமைதியா பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்ப ராமையா அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு அவன் கையில பிடிச்சுக்கிட்டு பொறுமையா ஒவ்வொரு எழுத்தையா கூட்டி அவன் படிக்க ஆரம்பிச்சான். முதல்ல அவன் பயந்தாலும் கூட அதுக்கப்புறம் தைரியமா ஒவ்வொரு எழுத்தா சேர்த்து, நான் ராமையா, எங்க அப்பா பேரு சோமையா. நான் பூபதி ஐயா கிட்ட இருந்து விவசாயத்துக்கு தேவையான இவன் எப்படி செலவுக்காக கடனா வாங்கின பணம் வெறும் ரூபாய் 5,000 மட்டுமே. அத கேட்டதும் பூபதியோட முகமே வாடி போச்சு. கிராமத்து ஜனங்க எல்லாம் சிரிச்சாங்க. போய் நீ தப்பா சொல்லிக்கிட்டு இருக்க. அதில் 10,000ன்னு போட்டு இருக்கு. இதில் 10ன்னு இல்லை பூபதி, 5ன்னு தான் இருக்கு. பாருங்க, 5ன்னு போட்டு இருக்கு. ஐயா, வாத்தியார் ஐயா, ராமமூர்த்தி ஐயா, கொஞ்சம் இங்க வாங்க. கூட்டத்துல இருந்து ராமமூர்த்தி வாத்தியார் ஐயா வந்தாரு. எல்லாரும் கேட்டுக்கோங்க, ராமையா படிச்சது உண்மைதான். இதுல வெறும் 5,000 ரூபான்னு தான் எழுதி இருக்கு. அது அது தெரியாம இருங்க பூபதி ஐயா, இன்னும் நிறைய உண்மைங்க இருக்கு. இப்படிக்கு ராமையாவுக்காக நான் 5,000 ரூபாய் கடன் கொடுக்க போறேன்னு எழுதியிருக்கு. அதுக்கு கீழே தான் என்னோட கை நாட்டும் இருக்கு. ஆனா காலியா இருந்த இடத்துல நீ என்ன எழுதி வச்சிருக்கியோ அதை நான் படிக்கிறேன்.
ஒருவேளை கொடுக்க வேண்டிய கடன் பணத்தை சொன்ன அவகாசத்துல வட்டியோட கொடுக்கல அப்படின்னா என்னுடைய 10 ஏக்கர் வயலை பூபதி ஐயாவே எடுத்துக்கலாம். எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. நான் கை நாட்டு போடும்போது இந்த எழுத்தெல்லாம் அங்க இருக்கலையே பூபதி. நான் கை நாட்டு போட்டதுக்கு அப்புறம் கீழே இருக்கிற காலி இடத்துல நீ இது எல்லாத்தையும் எழுதியிருக்க, சரியா? பொய். நீ என் மேல பொய் புகார் கொடுத்துக்கிட்டு இருக்க. சீனு, அவனை புடிடா. என்ன பூபதி, சாட்சியோட மாட்டி இருக்க? எங்க கண்ணு முன்னாடியே அவனை மிரட்டுறியா? கை நாட்டுக்கு கீழே எதுக்காக நீ எழுதி வச்சிருக்க? ஏமாத்துக்கார, படிக்காதவங்கள ஏமாத்த தான் இவன் படிச்சான் போல. இது நியாயம் இல்லைங்க ஐயா. ராமையா படிச்சு பூபதியோட மோசடிய நம்ம எல்லாருக்குமே தெரியப்படுத்தி இருக்கான். இந்த பத்திரப்படி பார்த்தா ராமையா வாங்கினது வெறும் 5000 ரூபாய் தான். அதுக்கு பதிலா வயலை கொடுக்கறேன்னு நீ எழுதி அவனை ஏமாத்த பார்த்துருக்க. இந்தாங்க ஐயா உங்க 5000 ரூபாய். பூபதி அவமானத்துல தலையை குனிஞ்சி அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு பத்திரத்தை கிழிச்சு போட்டுட்டு கோவமா அங்கிருந்து போயிட்டான். பூஜனுங்க எல்லாரும் ராமையா பக்கத்துல நின்னு ராமையா படிச்சு ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. ராமையா, காந்தம்மா, ராமமூர்த்தி ஐயா எல்லாரும் சந்தோஷமா வந்தாங்க. வாத்தியார் ஐயா, நீங்க இல்லனா இன்னைக்கு நாங்க எங்க சொத்தை இழந்திருப்போம். வாத்தியார் ஐயா, எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன ராமையா அது? நம்ம ஊர்ல இரவு பள்ளிக்கூடம் கட்டலாம். என்ன மாதிரி விவசாயம் செய்யற ஆளுங்களுக்கெல்லாம் ராத்திரி படிக்க நேரம் கிடைக்கும். நிச்சயமா ராமையா, இது நான் விருப்பப்பட்டது தான். அந்த பள்ளிக்கூடத்துல மாணவன் நான் தான். நான் இன்னும் படிக்கணும், முழுசா படிக்க கத்துக்கணும். உண்மைதாங்க. ராமையா, ராமமூர்த்தி ஐயா 2 பேருமே ஒருத்தங்க கண்ணுல இன்னொருத்தங்க எதிர்காலத்தை பார்த்தாங்க. ராமையா படிச்சது வெறும் எழுத்துக்களை மட்டும் இல்ல, அவன் படிச்சது வாழ்க்கையோட பாடத்தை.